ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சதேன பரிவத்சரைர் சதேன பரிவத்சரைர் திருடசமாதி பந்தோல்லசத் திருடசமாதிபந்தோல்லசத் பிரபோதவிசதீக்ருதஸ் பிரபோதவிசதீக்ருதஸ் சகலு பத்மினி சம்பவः சகலு பத்மினி சம்பவः அதிருஷ்டச்சரமத்புதம் அதிருஷ்டச்சரமத்புதம் தவ ஹி ரூபமந்தர்த்ருஷா தவ ஹி ரூபமந்தர்த்ருஷா யசஷ்ட பரிதுஷ்டதீர் व्यचष्ट परितुष्टधीर भुजगभोगभागाश्रयम् भुजगभोगभागाश्रयम् सतेन परिवत्सरैर् दृढसमाधिबन्धोल्लसत् शतेन परिवत्सरैर् दृढसमाधिबन्धोल्लसत् प्रबोधविशदीकृतस् सकलु पद्मिनी सम्भवः प्रबोधविशदीकृतस् सकलु पद्मिनी सम्भवः अदृष्टचरमद्भुतं तव हि रूपमन्दर्दृशा अदृष्टचरमद्भुतं तव हि रूपमन्दर्दृशा यचष्ट परितुष्टधीर् भुजगभोगभागाश्रयम् व्यचष्ट परितुष्टधीर् भुजगभोगभागाश्रयम्. இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து இப்போ அர்த்தத்தை பார்க்குறோம். ச பத்மினி சம்பவக, தாமரையில் உதித்தவரான அந்த பிரம்மா சதனே பரிவத்சரை 100 வருஷங்கள் திருட சமாதி பந்தக ஆழ்ந்த சமாதி நிலையில் மூழ்கி இருந்ததால் உல்லசத் பிரபோத விசதிகிருதக பொங்கி பிரகாசித்த ஞானத்தினால் தெளிவடைந்ததால், அதாவது உல்லசத்துனா அப்படியே பொங்கி எழறது, அப்புறம் பிரபோதனா ஞானம், விசதிகிருத தெளிவடைஞ்சிட்டு நல்லா மனசு என்ன ஏதுன்னு புரியாமல் இருந்தது நல்லா தெளிவடைஞ்சிடுது. அந்த 100 வருஷ தவம் அவருக்கு எல்லாவற்றையும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு உரிய ஞானத்தை கொடுத்தது. அதிருஷ்டச்சரம் அத்புதம், முன்பு எப்போதும் காணாததும் அற்புதமானது, அதாவது ஆச்சரியகரமானதுமான உங்கள் திருமேனி புஜக போக பாகக, ஆதிசேஷனோட ஒரு புறத்தில், புஜகன்னா பாம்பு இல்லையா, அந்த பாம்பின் உடல் மீது ஆசிரியம் பள்ளி கொண்டிருந்த தவகி ரூபம், உங்களுடைய திவ்ய ரூபத்தை, அது எப்படிப்பட்ட ரூபம், பரிதுஷ்டதி உள்ளத்தை கொள்ளை கொள்வதான அந்த ரூபம், அந்த ரூபத்தை அந்தர்திருஷா யசஷ்டகலு தரிசனம் செய்தாரல்லவா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சதேன பரிவத்சரைர் திருடசமாதி பந்தோல்லசத் பிரபோதவிசதீக்ருதஸ் சகலு பத்மினி சம்பவः அதிருஷ்டச்சரமத்புதம் தவ ஹி ரூபமந்தர்த்ருஷா யசஷ்ட பரிதுஷ்டதீர் புஜகபோகபாகாஸ்ரயம். தாமரையோட உற்பத்தி ஸ்தானத்தை பார்க்க முடியாமல் போனதும் பிரம்மா என்ன செய்தாருங்கிறத ஸ்ரீ பட்டதிரிகள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். தாமரை உதித்தவரான பிரம்மா உங்களுடைய அனுகிரகம் மட்டுமே வேண்டுமென்று உறுதியோடு தவம் செய்ய துவங்கினார். 100 வருஷங்கள் ஆழ்ந்த சமாதியில் இருந்தார். அந்த 100 வருஷ தவத்தினால அவருக்கு புத்தியில் நல்ல தெளிவு ஏற்பட்டது. மிக ஆழ்ந்த ஞானத்தையும் அது கொடுத்தது. எல்லாவற்றையும் விட ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பகவானோட தரிசனமும் அவருக்கு கிடைச்சிது.
அந்த தரிசனம் எப்படி இருந்தது? அப்படிப்பட்ட காட்சி இதுவரைக்கும் யாரும் எப்போதும் காணாதது. மிகவும் ஆச்சரியகரமானது, அற்புதமானது. பகவான் அப்படியே ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கார். அந்த காட்சி அப்படியே மனசை கொள்றதா இருக்குது. அந்த திருமேனியை அப்படியே பார்த்து தரிசனம் செய்து பிரம்மா ஆனந்தப்படுறார்.